Hi, hello and welcome back to my channel Delicious Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ஓரியோ கேக் பண்றது அப்படினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மள பவுல்ல half cup மைதா மாவு எடுத்துர்க்கேன் நானு. half cup மைதா மாவு. அதுக்கு அப்புறமா 1/4 cup cocoa powder. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பேக்கிங் சோடா. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பேக்கிங் பவுடர். நீங்க இதல ஏதா ஒன்னு இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி ரெண்டுமே இருந்துச்சுனா ரெண்டுமே கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம whisk வச்சு நல்லா mix பண்ண போறோம். இப்போ இத mix பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதல half cup milk ஊத்த போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணுங்க. மீதி இருக்கதையும் நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இத mix பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது நல்லா கெட்டியா வரும். இத நம்ம ஓரமா வச்சிட்டு இப்போ நம்ம ஓரியோவை நல்லா அரைக்க போறோம். சோ அதுக்கு நம்ம இப்போ மிக்ஸி எடுத்துர்க்கோம். மிக்ஸில இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கட்டை சின்ன சின்னதா நொறுக்கி போட்டுக்கோங்க. இப்படி நீங்க உடைச்சு போட்டீங்கன்னா மட்டும் தான் நல்லா ஃபைன் பவுடர்டா வரும் அது. இந்த மாதிரி நல்லா உடைச்சு போடுங்க. இப்போ நம்ம இத கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இத நல்லா பவுடர்டா எடுத்துர்க்கேன். இத நம்ம mix பண்ணி வச்சிருக்கிறதுல போட்டுறலாம். மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இதுல half கப்புக்கு கம்மியா 1/4 கப் milk ஊத்த போறோம் இப்போ. இந்த மாதிரி கெட்டியா இருந்துச்சுன்னா அது நல்லா நம்ம அதோட பால் கூட mix பண்ணி நல்லா ஒரு வாட்டர் மாதிரி ஆக்கிக்க போறோம். இப்போ நம்ம sugar போட போறோம். இது நான் half cup எடுத்துர்க்கேன். half cup sugar போட்டு நல்லா mix பண்ணுங்க. நீங்க sugar பவுடரா வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்லா sugar-ஐ அரைச்சு நீங்க போடலாம். பட் நான் sugar-ஐ sugar-ஆவே போடுறேன், பவுடர்டா ஆக்கல. சுகர் கரையணும்னு ரொம்ப இது கிடையாது. நீங்க அது பேக் ஆகும்போதே அது நல்லா மெல்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன்னா பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்க நார்மல் பேப்பர் கூட வச்சுக்கலாம். அதில் ஆயில் தடவி இதை நம்ம உள்ள வச்சு நல்லா சைடு அதை வச்சு இது பண்ணிட்டு சைடை நல்லா நம்ம தேய்ச்சி விடுங்க.
தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா உங்களோட கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து அந்த ஓரங்களில் நம்ம வந்து தடவ போகிறோம். கையில் லேசாக ஆயில் எடுத்து நம்ம அந்த ஓரத்துலலாம் ஃபுல்லாக தடவ போகிறோம். இந்த மாதிரி தடவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். நான் வந்து இந்த கேக்கை இட்லி பாத்திரத்தில் பண்ணுறதுனால அந்த இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த உப்பில் அந்த கேக் இது படாமல் பாத்திரம் படாமல் இருக்கிறதுக்காக தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 6 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பிளேட் வச்சு பிளேட்டில் தான் நம்ம வந்து நம்மளுடைய அந்த கேக் பேட்டர் வச்சுருக்க அந்த இதை வந்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் வேகும். பிகாஸ் இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து ஒருத்தவங்களோட இட்லி பாத்திரத்தை பொறுத்து தான் அது. ஸோ இப்போ வந்து கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு ஏதாவது டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள். இப்போ அது ஒட்டாமல் வந்திருக்கு, கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் இதை வந்து எடுக்க போகிறோம் வெளியில். ஸோ இப்போ நான் வந்து வெளியில் எடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. இதை நான் வந்து பிளேட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு கவுத்த போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து அது அழகாக வரும். இப்போ வந்து அதை எடுத்துருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க பட்டர் பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம். மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ கேக்கை வந்து இதுக்கு திருப்பி வச்சுருக்கேன். நான் வந்து ஹெர்ஷி சிரப் வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சும்மா நீங்கள் வந்து கேக்கில் வந்து ஊற்றி விடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து அப்படி ஹெர்ஷிஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி அதில் ஊற்றலாம். டெய்ரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்ஸை கூட மெல்ட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஹெர்ஷி சிரப் இருக்கனால ஹெர்ஷி சிரப்பை ஊற்றுறேன். இப்போ இந்த ஹெர்ஷி சிரப்பை ஊற்றிட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் வந்து சாக்கோ சிப்ஸ் போட போகிறேன். ஏன்னா இல்லைன்னா வந்து இது ப்ளைனாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நான் சாக்கோ சிப்ஸ் போடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.